அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கத்தினுடைய முதல் கையெழுத்துகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, நமக்கு 500 யூனிட் வரைக்கும் மின்சாரத்த பயன்படுத்தினோம்னா, 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ப போதைப் பொருள் பழக்கவழக்கத்த தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரப்போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது போக பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய பாதுகாப்ப உறுதிப்படுத்தணும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும். பொதுவெளியில பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் ஏற்படணும். அப்படிங்கிற நோக்கத்தோட, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டத்திற்கான தொடக்க விழா அப்படிங்கிறது இன்னைக்கு சென்னையில நடைபெற போகுது. லான்ச் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூன் 9, 2026 சென்னையில வச்சு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிற திட்டம் லான்ச் பண்ண போறாங்க. இந்த திட்டத்துக்காகவே பிரத்யேகமா பார்த்தீங்கன்னா, ஒரு லோகோ டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கான லோகோ, அதுக்கப்புறமா இந்த திட்டத்துக்கான தனி சீருடை இந்த மாதிரி தான் இந்த சிங்கப்பெண்கள் இருக்க போறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தனி வாகனத்திலயும் பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கப்பெண் அப்படிங்கிற அந்த குறியீடுகள் இருக்கிற மாதிரியான வாகனத்தையும் ரெடி பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைய பொறுத்தவரைக்கும், யாரு தலைமையில இயங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஐஜி தலைமையில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு கீழ தான் இந்த படை இருக்க போகுது. அந்த வகையில அந்த அதிகாரிய நியமனமும் செஞ்சுட்டாங்க. யார் அப்படின்னா, பவானீஸ்வரி அப்படிங்கிற அந்த அதிகாரிய நியமனம் பண்ணியிருக்காங்க. சரியா? பவானீஸ்வரி இப்ப தமிழகத்துல ஐஜியா இருக்காங்க. இவங்க தலைமையில தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிறதும் இருக்க போகுது. இன்னைக்கு இந்த திட்டத்த தொடங்கி வைக்க போறாங்க. சரியா? அதுதான் நம்ம முதல் செய்தியாக பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சமீபத்துல இந்தியாவுடைய 100வது ராம்சார் தலமாக உத்தரப்பிரதேஷ்ல பலியா அப்படிங்கிற மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஜெயப்பிரகாஷ் நாராயண் பேர்ட் சாங்சுரி பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதை ரிலேட் பண்ணி ஈரநிலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வேர்ல்டு லெவல்ல என்ன இருக்கு, தமிழ்நாடு லெவல்ல என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. ஈரநிலங்களை பாதுகாப்பதற்கான மாநாடு அப்படிங்கிறது ஈரான் நாட்டுல இருக்கக்கூடிய ராம்சார் அப்படிங்கிற நகரத்துல 1971ஆம் ஆண்டு நடைபெற்று இருந்திருக்கும். அந்த ஒப்பந்தத்துல இந்தியா எப்ப கையெழுத்து போட்டிருப்பாங்கன்னா, பிப்ரவரி 1, 1982ல கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுல நிறைய ஃபேக்ட் குடுத்திருக்காங்க. அத அப்படியே படிச்சு வச்சுக்கோ. சரியா? ராம்சார் ஒப்பந்தத்துக்கு கீழ முதல் ராம்சார் தலமாக உலக அளவுல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஈரநிலம் எது அப்படின்னா, ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய கோபார்க் பெனின்சுலா அப்படிங்கிற இந்த தீபகற்பம் தான். கோபர்க் தீபகற்பம் அப்படிங்கிறது 1974ல வந்திருக்கும். சோ மிக மிகப்பெரிய ராம்சார் தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது பிரேசில்ல இருக்கக்கூடிய ரியோ நீக்ரோ அப்படிங்கிற இந்த ராம்சார் தலம் தான். ஓகேவா? உலக அளவுல அதிக ராம்சார் தலங்கள கொண்ட நாடுகளின் பட்டியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுல ஃபர்ஸ்ட் பிரிட்டன் இருக்காங்க. 176. 2வதா மெக்சிகோ 144. 3வதா இந்தியா 100 ராம்சார் தலங்கள் இருக்கு. ஏசியாவிலேயே அதிக ராம்சார் தலங்கள கொண்ட ஒரு நாடுனா அது இந்தியா தான். 100 ராம்சார் தலங்கள் இருக்கு. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் 100 ராம்சார் தலங்கள். இந்தியாவுல அதிகமா எங்க இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல 20 ராம்சார் தலங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியே உத்தரப்பிரதேசல 13 ராம்சார் தலங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல முதல்ல அறிவிக்கப்பட்ட ராம்சார் தலம் எது அப்படின்னா, நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிற இந்த பறவைகள் சரணாலயம் 2002ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஆ ஒரு ராம்சார் தலமாக அறிவிச்சிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி எல்லா ஃபேக்டும் இங்க குடுத்திருந்தாங்க. இந்த ஃபேக்ட்ட மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. சரியா? அடுத்தது கடைசியா பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். "பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. கிடைத்ததை பகுத்துக் கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். கிடைச்சத எல்லாருக்கும் பிரிச்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு கருத்த தான் இங்க திருவள்ளுவர் சொல்றாரு. திருக்குறள் எண் 322 அதிகாரம் கொல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்துல. இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.